ஃபிட்னஸ் ஸ்பெஷலிஸ்ட் உங்கள் அன்போடு இருக்கும் தொடர்களே மதிய வணக்கம். வீடியோவோட அந்த டைலாக்லாம் கிடையாது. நீங்கள் ஆல்மோஸ்ட் தமிழில் பார்த்துருப்பீங்க நம்ம எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் தொடர் நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஷைன் 100cc டிஎக்ஸ் வந்து வாங்கிட்டேன். ரொம்ப நாளாக வாங்காமல் இருந்தப்பா வண்டி எல்லாம் பழைய வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். புது வண்டி வாங்கிட்டேன். இதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். டெலிவரி பாய்ஸ்க்கும் பைக் டாக்ஸி டிரைவர்ஸ்க்கும் இந்த மாதிரி பைக் செட் ஆகுமா, இது செட் ஆச்சு அப்படின்னா இது எந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்கும், இன்ஜின் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போது பயங்கர காம்படிஷன் வந்து யூடியூப்பில் அதிகமாக போயிட்டுருக்கா. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்எஃப் டீலக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் வண்டி நான் சொல்கிறது ஹெச்எஃப் டீலக்ஸ் 100cc, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாட்டினா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா ஷைன், இது தான் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. எது வாங்கலாம்னு ஒரே குழப்படியாக இருக்குது. அது வாங்கினா அதில் இன்ஜின்றாங்க, இது வாங்கினா இதில் மைலேஜ்ன்றாங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கலாம் பார்த்தா டியூப் டயர் இல்லை, ஏகப்பட்ட யோசனை ஓடிட்டுருக்கு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஹெச்எஃப் டான் பைக் நான் வச்சுருக்கேன். அந்த பைக்குக்கும் இந்த பைக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட், எந்த ஒரு வகையில் ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும்ல, அது தெரிஞ்சுக்கலாம். ஹெச்எஃப் டானுன்றதும் ஒன்று தான், ஹெச்எஃப் டீலக்ஸும் ஒன்று தான், வேறு எதுவுமே இது இல்லை, இன்னொரு சேஞ்சு இல்லை, எல்லாம் ஒரே இது தான். என்னென்னா பேர் தான் மாறுது, வருஷம் பேர் தான் நிறையா மாறிட்டு இருக்குது, அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ மாதரம் பால் பண்ண சுற்றிட்டு இருந்தேன் நான். பார்த்தீங்கன்னா இந்த எங்கேயாவது நிழல் கிடைக்குமா, கொஞ்சம் வண்டியை ஓரம் கட்டி வண்டி அப்படியே வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். தனித்தனியாக நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஹெச்எஃப் டான் ஒரு நாளைக்கும் என்ன ஹோண்டா ஷைனும் ஒரு நாளைக்கு தனியாக வீடியோ எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஸ்பிளிட்டாக நான் தனியாக வீடியோ நான் காட்டுறேன், ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வருவோம். தொடர் நம்ம ஹோண்டா ஷைன் பைக்கு 100DX 100cc டிஎக்ஸ் வண்டி இஎம்ஐயில் கேஷ் போட்டு தான் வாங்கினது. அமௌண்ட் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஹெல்மெட் வந்து இது என்னோடய ஹெல்மெட் ஒன்று கொடுத்தாங்க. அது வந்து ஹோண்டா ஹெல்மெட் தான் கிடைக்கும். என்னென்னா எனக்கு அது தலையில் செட் ஆகலை, அதாவது புருவத்தை மறைக்குது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி தான் அந்த ஃப்ரண்ட்டில் இது கிடையாது. இப்போ வந்து இந்த ஹெல்மெட் வந்து இது இருக்குல்ல, இந்த மாதிரி ஹெல்மெட்டு ஃப்ரண்ட் இது மட்டும் கிடையாது, வெறும் இது மட்டும் தான். வைசர் கிடையாது, ஆனால் வைசர் மாதிரி லைக் மேலே மட்டும் அட்டாச் ஆகிருக்கு. பாதி ஹாஃப் ஹெல்மெட்டுங்க, அது சொல்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ இது. ஸோ இதுதான் ஸ்பீடோ மீட்டர் வந்து இது. ஸோ வண்டியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது வாங்கின வாங்கி ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு தோழர். ஹோல்டர் வந்து நேற்று தான் போட்டு வந்தேன். ஏன்னா ஹோல்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறு எந்த ஹோல்டரும் செட் ஆகாது, போடக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா எல்லாமே ஒயரிங் அப்படின்றதுனால மொபைல் ஹோல்டர் வந்து சார்ஜர் போடுறதோ இல்லை வேறு எதுவும் போடாதீங்க, இந்த மாதிரி இரும்பு இது போடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதுதான் போட்டாகணும், வேறு எதுவும் போடக்கூடாதுன்ட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வண்டி ப்ரைஸ் அமௌண்ட்லேருந்து வரும், ஹெச்எஃப் டான்லேருந்தே வரும். ஹெச்எஃப் டானை பொறுத்த வரைக்கும் எனக்கு அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆன் ரோட் ப்ரைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா 60 அந்த ரேஞ்சில் சொன்னாங்க. டிஸ்கவுண்ட்லாம் போக 55 56 கிட்ட ஆச்சு, எக்ஸ்ட்ரா 15 எல்லாம் சேர்த்து. ஸோ இதோட அமௌண்ட் வந்து கையில் கேஷ் கொடுத்து வாங்கும்போது அப்போது 50-55 ரேஞ்சில் இருந்தது. இப்போது ஹெச்எஃப் டீலக்ஸ் வாங்கினீங்கன்னா 84-90 அந்த ரேஞ்சில் வந்துடும். அதுலேயே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அதே எதுன்னு இருக்குது. சரி, ஹோண்டா 100cc டிஎக்ஸு இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். இந்த ஆன் ரோட் ப்ரைஸு, ஆஃப் ரோட் ப்ரைஸு அந்த மாதிரிலாம் நான் எந்த ஒரு ஸ்டோரி சொல்லாமல் கையில் கேஷ் கொடுத்து, மொத்தமாக கேஷ் கொடுத்து நான் வாங்கின அமௌண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். 88,000 கொடுத்து வாங்கினேங்க. 95,000 சொன்னாங்க. அதில் டிஸ்கவுண்ட்லாம் போக 89,000 89,000 கட்டுற மாதிரி சொன்னாங்க. அந்த 1,000 எக்ஸ்ட்ரா எதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு இங்கே இருக்க கிஃப்ட்டு, அதாவது இது போக ஒரு சூட் கேஸ், இந்த மாதிரி 2-3 கிஃப்ட் இருக்குது. அதில் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த 1,000 கிஃப்ட்டு இல்லை, எங்களுக்கு கிஃப்ட் வேணான்னா அந்த 1,000 உங்களுக்கு அதையும் கொடுத்துருவோம் உங்களுக்கு சொல்லிட்டு அதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ 88,000 88,000 நான் கொடுத்து இந்த வண்டிக்கு நான் வாங்கினேங்க. 88,000 கொடுத்து வாங்கினேங்க இந்த வண்டியோட வேல்யூ. ஸோ நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்கினா 88,000 இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனுக்கு நான் கொடுத்து வாங்கினார் அமௌண்ட்டு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு கொடுத்தாங்க, ஒரு 2-3 ஐட்டம் கொடுத்தாங்க. அதுலேயே இந்த டேங்க்கு கவரு, அப்புறம் ஹெல்மெட்டு கொடுத்தாங்க. ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா இது கிடையாது, ஹோண்டா ஹெல்மெட் தான் கிடைக்கும், வேறு எதுவுமே கிடைக்காது. ஹாஃப் ஹெல்மெட்டாக இருக்கும். இந்த மேண்டிபிள் இருக்குல்ல, இந்த மேண்டிபிள் இருக்காது சரியா, ஃப்ரண்ட்டு மட்டும் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 ஐட்டம் அந்த ஹேண்ட் கிரிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அப்புறம் ரெயின் கவர் கொடுத்தாங்க, நம்ம வண்டிக்கு போகிற ஷீட்டு கவர் இருக்குல்ல, அது கொடுத்து விட்டாங்க. வாங்கின உடனே பார்த்திங்கன்னா எனக்கு அடுத்த நாளே இன்சூரன்ஸ் வந்துச்சு. இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோட அமௌண்ட்டு க்ளைம் பண்ணிக்கலாம். இப்போ ஏதோ சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லை பெரிய ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு அமௌண்ட் வந்து அப்படியே க்ளைம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் பார்ட்டி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி, சரிங்களா. அதுக்கப்புறமா 5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான்.
ஜஸ்ட் நம்ம வந்து 900 அந்த மாதிரி அமௌண்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அது அந்த இன்சூரன்ஸ் டீட்டெயில் மட்டும் எனக்கு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதுக்கு ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன். அது மட்டும் நான் இப்போதைக்கு எனக்கு இன்சூரன்ஸ் வந்திருக்கு, அவ்வளோதான். 6 வருஷம் இன்சூரன்ஸில் ஃபஸ்ட் இயர் மட்டும் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் அமௌண்ட். அப்படியே அடுத்த 5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், அது மட்டும் தான் சொன்னாங்க. நான் இன்னும் இன்சூரன்ஸ், அதாவது இப்போதைக்கு வந்திருக்க இன்சூரன்ஸ் மட்டும் தான் என் கையில் இருக்குது. அடுத்த இன்சூரன்ஸ் வந்து நான் அடுத்த டீட்டெயில் அது சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இதுதான் நீங்கள் அமௌண்ட்டு, இதுதான் டீட்டெயில். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா வண்டி மைலேஜ். ஆக்சுவலாக ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தால் நம்ம கேட்குற கேள்வி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்றதான் நம்ம ஷோரூமுக்கு போனோன்னு கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ ஹெச்எஃப் டானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நான் வாங்கும்போது அவங்க சொன்ன மைலேஜ் எவ்வளோனா 70 to 75ன்னு சொன்னாங்க. ஆனால் எக்ஸாக்டாக எனக்கு 60 தான் கொடுத்தது. இதில் இன்னொரு விஷயம் ஆச்சு. என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு என்னோடய வண்டி டயர் ஒன்று கொடுத்தாங்க பாருங்கள், கம்பெனி டயரு, சும்மா சூப்பர் டயர் கொடுத்தாங்க. துணி இந்த தைக்கிற துணி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி பஞ்சரு அப்படி பஞ்சர் ஆச்சு. கம்பெனியில் கொடுக்குற டயர் வந்து ஒர்க் அவுட் ஆகுமானா அது அப்போல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, ரொம்ப கஷ்டம். ஒரு 4-5 வாட்டி எனக்கு டயர் பஞ்சர் ஆகி நான் வந்து எம்ஆர்எஃப் டயர் மாற்றினேன். 6 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டேன். 6 மாதத்தில் ஒரு 5-6 வாட்டி பஞ்சர் ஆகிட்டே இருந்தது. கட்டுப்பாயி தூக்கி போட்டுட்டு எம்ஆர்எஃப் டயர் போட்டேன். எம்ஆர்எஃப் டயர் வாங்கணும் அப்படின்னா இந்த வண்டிக்கு வந்து மைலேஜ் கொஞ்சம் அடி வாங்கும். ஏன்னா ஹார்டாக இருக்கும், ஓட்டும் போது தெரியும் ஹார்டாக இருக்கும், பஞ்சர் ரொம்ப ஆகாது. ஸோ அதனால் எம்ஆர்எஃப் வாங்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அப்பயே வந்து 55 தான் கொடுத்தது இந்த டயர் அந்த டயர் மாற்றதுனால. இல்லைன்னா 60 கொடுத்துட்ருக்கோம். எக்ஸாக்டாக சொன்னது ஒன்று, ஆனால் வந்து வேறு எனக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தான் எனக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்தது, 60 கொடுத்தது. ஸோ டயர் மாற்றினால 55 கொடுத்தது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ என்ன 50-45 தான் கொடுக்குது. பைக் டாக்ஸி ஓட்டினா 45 தான் கொடுக்கும். இந்த அதர் டெலிவரி, கொரியர் டெலிவரி இதெல்லாம் பார்த்தோம்னா 50லேருந்து 55 அந்த ரேஞ்சில் கொடுக்கும். நம்ம ஹைவேஸில் போகிறத பொறுத்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அது ஏகப்பட்ட டயர் மாறிடுச்சு. நான் எம்ஆர்எஃப் டயரை தான் 10 வருஷத்தில் எத்தனை டயர் மாற்றிருப்பேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஏகப்பட்ட டயர் மாற்றிட்டேன். இந்த வண்டி 100cc டிஎக்ஸ் ஹோண்டா ஷைன். இதோட மைலேஜை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 70 to 75 சாலிடாக கொடுக்குன்னாங்க. நம்ம ஓட்டுறதை பொறுத்து எக்கனாமிக்கல் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த மீட்டரில் இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, மேலே நியூட்ரலுக்கு மேலே இந்த இதற்கு பார்த்தீங்களா, இது நம்ம ஓட்டும் போது அதுதான் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்கோன்றது நீங்கள் 50ல் போனாலும் சரி, 20ல் போனாலும் சரி, இல்லை 10ல் போனாலும் சரி, இல்லை 30ல் போனாலும் சரி, அந்த க்ரீன் லைட் எரியும். நீங்கள் எக்கனாமிக்கல் ஸ்பீடில் ஓட்டுறீங்க அப்படின்னு காட்டும். 60ல் கூட போகிற மாதிரி இருக்கும். ஹைவேஸ்லாம் 60-70ல் போகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த க்ரீன் லைட் காட்டும். அதாவது நீங்கள் எக்கனாமிக்கல் ஸ்பீடில் ஓட்டுறீங்க. அந்த க்ரீன் லைட் எரியல அப்படின்னா நீங்கள் கண்டபடி ஓட்டுறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். முறுக்குறீங்க, இல்லை கண்டபடி ஓட்டுறீங்க, கரெக்டாக கீருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஓட்டலை அப்படின்றதுக்கு இந்த க்ரீன் லைட் எரியும். க்ரீன் லைட் எரிஞ்சதுன்னா நீங்கள் எக்கனாமிக்கல் ஸ்பீடு சூப்பராக ஓட்டுறீங்க அப்படின்னு அதுவே சொல்லலாம். இல்லை க்ரீன் லைட் எரியலைன்னா நீங்கள் மொக்கையாக ஓட்டுறீங்க அப்படின்றது இந்த க்ரீன் லைட் சொல்லும். ஸோ நான் இந்த எக்கனாமிக்கல் ஸ்பீடு ஓட்டும் போது பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் இந்த மைலேஜை பொறுத்த வரைக்கும் இவங்க சொன்னது வந்து 70 to 75. ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியலை. 150 தான் எனக்கு மைலேஜ். நான் 100 ரூபா பெட்ரோல் போடும்போது எனக்கு காமிச்சது. ஆனால் நான் ஓட்டினது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் ஓட்டேன்? 10 கிலோமீட்டர் இருந்தது. நான் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிக்கேன் பாருங்கள், 29 கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன். சரியா, 29 கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன். ஆனால் எனக்கு மைலேஜ் குறையும்னு பார்த்தா மைலேஜே குறையில. என்னோடய மைலேஜ் பார்த்திங்கன்னா குறையவே இல்லை, ஏறிக்கிட்டே போகுது. எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில்? 57 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரைக்கும் நான் ஓட்டியிருந்திருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடு கிட்ட ஓட்டிட்டேன், சரிங்க. ஆனால் பாருங்கள் எனக்கு 177 இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு போகுது. ஸோ ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது மட்டும் இதில் மைலேஜை நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியாது. நம்ம போக போக ஓட்டும் போது தான் சொல்ல முடியும். ஒரு 1 or 2 மந்த் டைம் ஆகும். அதுக்கப்புறம் எந்த ஒரு வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து மைலேஜை பேஸ் பண்ணி நம்ம சொல்லக்கூடாது. 3 மாதம் 4 மாதம் ஆன அப்புறமா இது கண்டினியூ ஆச்சுன்னா தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ எந்த வண்டி மைலேஜும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உதயம் தோரம்பருப்பில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து 70 மைலேஜ் கொடுக்குது. 110 ஹோண்டா ஷைன் 110 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 110 மைலேஜ், அது வந்து பார்த்திங்கன்னா 70 மைலேஜ் கொடுக்குதுன்னு சொன்னாங்க. 110cc பைக் அது. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வந்து 70 to 75 சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எதையுமே வந்து ஸ்டார்டிங்கில் இது பண்ணவே பண்ணாதீங்க. போக போக தான் நம்மளுக்கு அது தெரியும். இதுதாங்க மெயின் கேட்டகரி. வண்டியோட இன்ஜினுக்கு வருவோம். ஹெச்எஃப் டானை பொறுத்த வரைக்கும் இந்த 10 வருஷத்தில் எனக்கு தலைவன் ஒரு 3 வாட்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. எனக்கு செலவு கொடுத்துட்டான், சரியான செலவு கொடுத்துட்டான். அது கட்டுப்பாய் தான் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா ஷைன் வாங்குகிற நிலைமைக்கே வந்துச்சு. இன்ஜின் வந்து தாங்கலை, ஓவர் ஹீட்டு, வெயில் டைமில் வந்து ஓவர் ஹீட் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா லீக்கேஜ் ஆகிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய அடிக்கடி ஆச்சுங்க. இன்ஜின் வந்து எனக்கு 2-3 வாட்டி பிரச்சனை ஆச்சு.
இதே வந்து பார்த்திங்கன்னா இதே டைமில் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் வாங்கின அதே டைமில் என்னோடய கொலீக், அதாவது நான் ஒர்க் பண்ண பழைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன் அதே டைமில் ஹோண்டா ஷைன் வாங்கினார் என் கூட ஒர்க் பண்ணவர். அவர் என்னோட ஒரு வருஷம் சீனியர், அது எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் வாங்கினார். இன்றைக்கி வரைக்கும் எனக்கும் அவருக்கும் கான்டாக்ட் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் ஹோண்டாவில் ஒரு சின்ன ஸ்பேர் கூட பிரச்சனை இல்லை, அதாவது இன்ஜினில் ஒரு பிரச்சனை கூட கிடையாது, இன்னமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கார். இத்தனைக்கும் அவர் எனக்கு முன்னால் வாங்கினார், ஒரு வாட்டி கூட இன்ஜினில் பிரச்சனை வருது, ஸ்பேரெல்லாம் விட்டுருங்க, இன்ஜினில் ஒரு பிரச்சனை கூட இன்றைக்கி வரைக்கும் வந்ததே கிடையாது. ஸோ அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்ஜின் வந்து ஹோண்டா தான். ஏன்னா நான் இப்போ புது வண்டியை வச்சுட்டு சொல்ல முடியாதுல்ல, ஸோ அது இதையும் கம்பேர் பண்ணி சொல்ல முடியாதுல்ல. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன், எனக்கு 3 வாட்டி தகராறு பண்ணிட்டான், ரொம்ப தகராறு பண்ணிட்டான் தலைவன். செலவு பார்த்திங்கன்னா அது ஆச்சுங்க 40, 50, 60 ரூபாய்க்கிட்ட ஆச்சுங்க. ஐயோ அதை என்ன ரொம்ப சொல்ல விருப்பப்படலை, அதை நான் மனசால் சொல்ல விருப்பப்படலை. இன்ஜின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவுத்திரும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு கவுத்திருச்சு. ஹோண்டா ஷைன் 100cc DX இதோட இன்ஜினை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னால் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன் தோட, நல்லா கேட்டுக்கோங்க. ஹீரோ ஹோண்டா 1984 மன்னிக்கணும் 1984 நான் இன்ஜினை பற்றி பேசுகிறேன், இந்த விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். 1984 ஹீரோ ஹோண்டா பார்ட்னர்ஷிப் புதுசாக அப்போ தான் அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்கல்ல, செப்பரேட்டாக இருக்காங்கல்ல, ஹீரோ வேறு ஹோண்டா வேறுல. ஆனால் 1984லேருந்து 2010 வரைக்கும் பார்ட்னர்ஷிப் இவங்க கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்தாங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது 1984 ஹீரோ ஹோண்டாவாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இவங்க கொண்டு வந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா CD100 1985 வந்துச்சு. 2010 வரைக்கும் இவங்க பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாங்க. 2011 அப்புறமா பார்த்திங்கன்னா இவங்க ஹீரோ தனியாக இது தனியாக ஹோண்டா தனியாக மாறிட்டாங்க. இந்த கேப்பில் இந்த 25 வருஷம் கேப்பில் யார் வந்து அதிகமாக, 2 பேருமே இன்ஜினை தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஹோண்டா வந்து இன்ஜின் தான் அதிகமாக அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ஹோண்டா வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க. அதுக்காக ஹீரோ விரும்பலையா அப்படின்னா, ஹீரோ அதுக்கும் பார்த்திங்கன்னா அவங்கள இன்னொரு படியாக பார்த்திங்கன்னா அதுக்கும் மேலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா 100cc பைக்கு CD100 பைக் இருக்குது பார்த்திங்கன்னா, பேசிக்ஸ் வண்டி இன்ஜின்ஸ்லாம் வந்து ஹீரோ அதிகமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஹோண்டா வந்து இன்ஜினில் தான் அதிகமாக வேலை பார்த்தாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க மார்க்கெட்டிங்கு, சேல்ஸ் பண்ணுறது, ஸ்பேர்ஸு அந்த விஷயத்தெல்லாம் அவங்க அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. இன்ஜின் வகையில் ஹோண்டா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. இப்போ நம்ம ஹோண்டா இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூல் இன்ஜின்னு சொல்லியிருக்காங்க. 6 வருஷம் வாரண்ட்டி இதுக்கு கொடுத்துருக்காங்க. தென் அடுத்த பார்த்திங்கன்னா இது பிளாக் கலரில் எல்லா கம்பெனியும் ஒரே விஷயம் கற்றுக்கிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் கலராக கொண்டு வராங்க. இது எதுக்குன்னா இந்த ஆயில் லீக் ஆக தெரியக்கூடாது, அழுக்கு வர தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. இப்போ இது மட்டும் இல்லை, எல்லா பைக்லையும் இப்போ பிளாக் கலரில் வருது. பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு காரணம்னா அந்த லீக் ஆகுங்க, ஆயில் லீக் ஆகுது தெரியக்கூடாது, இதுக்காக பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கூலிங் இன்ஜின் தான் சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ஆனால் வந்து சவுண்டே கிடையாது. நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறதெல்லாம் கூட உங்களுக்கு செப்பரேட்டாக கூட காமிச்சிடுறேன். சவுண்டே கிடையாதுங்க. நான் கீ ஸ்டார்ட் பண்ணுறேன். செல்ஃப் ஸ்டார்டர் தான், செல்ஃப் ஸ்டார்டரு. சவுண்டு பாருங்கள். இது என்னென்னா இதே சவுண்டு வந்து இப்போ ஹெச்எஃப் டார்னர் இருக்குல்ல, அது மாதிரி 10 வருஷத்துக்கும் அதே மாதிரி மெயின்டைன் ஆகுது. அதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச். நடக்கும், எல்லாமே நல்லதே நடக்கும்னு பார்ப்போம். பார்ப்போம். டயருக்கு வருவோம். ஃப்ரண்ட் வீலு பேக் வீல் ரெண்டும் சேர்த்து. டயரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி பார்த்திங்கன்னா, இது டியூப் டயர் தான். பஞ்சர் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாங்குகிற அந்த டயரை பொறுத்து தான். கம்பெனியில் கொடுக்குற டயர் நான் சொல்லிட்டேன்ல ஏற்கனவே, கம்பெனியில் கொடுக்குற டயர் வந்து வேலைக்கே ஆகாத டயரு. அவங்க வந்து இப்போ எப்படின்றது தெரில, ஏன்னா இப்போ போட்டி எல்லாம் மாறி கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஹெச்எஃப் டீலக்ஸ்லாம் சூப்பராக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பரவாயில்ல. என்ன அலைவீல் வந்துருச்சு, அலைவீல் இன்ஜெக்டர் வந்துருச்சு. அப்போல்லாம் வந்து கார்பெட்டர்னால் கொஞ்சம் இது எந்த ஒரு இதுவும் இருக்காது, எல்லாம் ஒன்று தான். என்ன சொல்கிறது, டயரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது டியூப் டயர் தான். இது டியூப்லெஸ் டயர் இல்லை. இப்போ வருதுன்ற எப்படின்னு தெரியல. அப்போல்லாம் டியூப்லெஸ் டயர் கிடையாது, இது தான் டியூப் டயர் தான். டயரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான். இந்த டியூப்லெஸ் டயர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப் கம்பெனி தான் கொடுத்துருக்காங்க அவங்க. இந்த ஏர் செக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து ஃப்ரண்ட்டு 32 மெயின்டைன் பண்ணுறேன், பேக் வந்து 45 மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்னடா இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லிவிடுங்க. அது மட்டும் எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு தெரியாது. ஏன்னா ஏன் 32, 45 பண்ணுறேன் அப்படி பார்த்திங்கன்னா, நான் எப்போயும் லாங்கில் அதிகமாக போவேன். 40ல் வச்சா
பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்எஃப் டானில் வந்து அடிக்கடி பஞ்சர் ஆகுது. ஸோ இந்த 3245 நான் வந்து ஏர் செக் பண்ணுறாரு, பஞ்சர் ஷாப் பண்ணுறாரு எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தருக்காரு. அவர்கிட்ட கேட்டேன், அவர் அப்படி வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொன்னார். லாங்கில் போகிறீங்களா உங்களுக்கு பேக் பெயின் கூட இருக்காது அப்படி சொன்னார். ஸோ நான் ஃப்ரண்ட் வந்து 32, பேக் வந்து 45 வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் எதாவது தப்பு இருந்ததுன்னா அது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை நான் மாற்றிக்கிறேன் சரிங்களா. எனக்கு இது மட்டும் எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு சரியாக தெரியலை. நானும் இது ஆக்சுவலாக நான் அவர் சொல்லி தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். இந்த விஷயத்துக்கு வருவோம். வண்டி பஞ்சர் ஆச்சு அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஓட்டலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னது 25 கிலோமீட்டர். எனக்கு 10லேருந்து 15 கிலோமீட்டராக போதும் தலைவா. ஏன்னா நான் ஹெச்எஃப் டான்லாம் பஞ்சர் ஆகிட்டு நான் தள்ளிட்டு போவாத நாளே கிடையாது. ரொம்ப கடுப்பாக இதாக இருக்கேன். அடிக்கடி பஞ்சர் அவன் என் கதையை தான் சொல்லிட்டேன் ஹெச்எஃப் டானை பற்றி. எனக்கு என்னென்னா எனக்கு வண்டியில் 2 விஷயம் வந்து இதுக்காக தான் நான் இந்த வண்டி எனக்கு பிடிச்சிருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா மைலேஜ் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி டயர் பஞ்சர் தான். இந்த 2 விஷயத்துக்காக தான். ஆனால் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கிடையவே கிடையாது. எந்த ஒரு விஷயத்தில் மைலேஜ் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று இல்லை. அது மட்டும் அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் டான் வந்து 70 to 75 அப்போ சொன்னாங்க. ஆனால் 60 தான் கொடுத்தது. ஆனால் இந்த மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது நான் 100 ரூபா போட்டேன். இன்னமும் மைலேஜ் கொடுத்துட்டு நான் இங்கே போயிட்டே வந்துட்டேன். 50 கிலோமீட்டர் தான் பார்த்தீங்களா தான். சரி ரைட்டு, அடுத்ததாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் கண்டென்ட், இந்த ஹெச்எஃப் டானுக்கான மெயின் கண்டென்ட்டு இது தான். அதாவது பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ் தான். இது வந்து மெயின் பாசிட்டிவ்ங்க. பிரேக் ஷூ என்னை பொறுத்த வரைக்கும் ஹெச்எஃப் டான் இருக்குல்ல ஹீரோ, இந்த 10 வருஷத்தில் ஒரு வாட்டி கூட எனக்கு ஸ்கிட் ஆனதே கிடையாதுங்க வண்டி. நான் ஏன் இந்த வண்டியை இன்னும் வச்சுருக்கேன்றதுக்கு ஒரு மெயின் ரீசனு இது தான். எவ்வளோ பிரேக் வந்து ட்ரம் பிரேக் தான். ஆனால் இந்த வெயிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இது சொல்ல மாட்டேன். ஹெச்எஃப் டானுக்கும் ஹோண்டா ஷைன் டிஎக்ஸ்க்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? ஹெச்எஃப் டானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முன்னால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அந்தளவுக்கு இருக்காது, அசால்ட்டாக தூக்கிடலாம். பின்னால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். வெயிட்டு செம்ம ஹெவி வெயிட்டாக இருக்கும். இதே நீங்கள் ஹோண்டா ஷைன் வாங்கன்னு வச்சுவாங்களேன், பின்னால் வந்து மட்காடை பிடிச்சி அசால்ட்டாக தூக்கலாம். ஆனால் முன்னால் பாருங்கள் செம்ம வெயிட்டாக இருக்கும். ஏன்னா இன்ஜின் வந்து முன்னால் தான் ஃபிட்டாக இருக்குது. ஆக்சுவலாக முன்னால் இருக்க இதோட தான் ஃபிட்டாக இருக்குது. இதுவும் பார்க்குறது முன்னால் ஃபிட்டாக இருக்கும். ஆனால் அந்த எல்லாமே பார்த்திங்கன்னா பின்னால் இருக்கிறதோட தான் ஃபிட்டாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிரேக் ஷூன்றதுக்காக சொல்லலை, இதில் இருக்க எல்லா வெயிட்டும் வந்து ஃபிட்டான வெயிட்டு. கரெக்டாக பிரேக் போட்டோம்னா ஸ்கிட் ஆகவே ஆகாது. ஸ்கிட் ஆனதே கிடையாது எனக்கு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் ஸ்கிட் ஆகி விழுந்ததே கிடையாது. ஸ்க்ராட்சாக எங்கேயுமே ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆக்சிடென்ட்டும் எனக்கு ஒரு வாட்டி ஆகிருக்கு. அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கை ஒரு வாட்டி உடஞ்சது, எனக்கு கை இதாச்சு பார்த்தீங்களா. அது ஆனதுக்கு காரணம் அந்த சின்னையான வண்டி அவர் வந்தது. அது எந்த வண்டி காரே வந்தாலும் சரி அதுக்கு கண்டிப்பாக ஆக்சிடென்ட் தான் ஆகும். அந்த என்ன சர்ன்னு ஸ்டேரிங்கை திருப்பி சடன் பிரேக் போட்டதுனால அது ஸ்கிட் ஆச்சு. மழை பெஞ்சிட்டு இருந்தது அப்போது. அது வேறு ஸ்கிட் ஆகி, அதாவது யதார்த்தமாக சம்மந்தமே இல்லாமலாம் ஸ்கிட் ஆகி விழுவாங்க. அது கூட ஸ்கிட் ஆகி விழலைங்க. அது வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கில் நான் எகிரி விழுந்துட்டேன், அவ்வளோதான். அது கை விழுந்தது கூட ஸ்கிட்டு கிடையாது, எகிரி விழுந்துட்டேன், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வரைக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பிரேக்கை நம்பி நான் வண்டியை ஓட்டுறது இந்த வண்டியை நான் வச்சிருக்க காரணமே பிரேக் அண்ட் மெயின்டெனன்ஸ். இது வரைக்கும் எனக்கு ஆக்சிடென்ட் எனக்கு பெரிய லெவலில் எனக்கு ஆனது இல்லை. அதுக்காக எப்பயும் ஆகுன்னு. சரி ஓகே ரைட்டு. அடுத்ததாக பிரேக் ஷூ ஹோண்டா ஷைன் 100GXை பொறுத்த வரைக்கும் ட்ரம் பிரேக் தான். ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா பேக் சைடுக்கும் சேர்த்து வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஒரு விஷயம் நான் ஒன்று இதான தோழர், என்ன அப்படி பார்த்தா டிசப்பாயின்மெண்ட் ஆனேன். 100% நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆனேன். பிரேக் ஷூ அப்படின்னு கேட்டேன், ட்ரம் பிரேக்கா இல்லை டிஸ்க் பிரேக்கான்னு கேட்டேன். வாங்கும்போது ட்ரம் பிரேக் தான் அப்படின்னாங்க. லைட்டாக டிசப்பாயின்மெண்ட் ஆனது தோழர். நேராக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கிட்ட நான் காமிக்கும் போது அவர்கிட்ட சொன்னேன், என்னங்க ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க டிஸ்க் பிரேக்கில். ஐயா சாமி, அந்த தப்பு கணக்கு போடவே போடாதீங்க. உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு எந்த அளவுக்கு ட்ரம் பிரேக் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. டிஸ்க் பிரேக்னால் உங்களுக்கு வேலைக்கே ஆகாது. அதை வேல்யூவே 750-800 கிட்ட ஆகும். அதுவும் 100cc பைக்குக்கு தேவையே இல்லையே. வெயிட் அதிகமாக இருக்கே, ஸ்கிட் ஆகுது. என்னைக்கு பார்த்துருக்கீங்க ஹோண்டாவோ இல்லை ஹீரோவோ ஸ்கிட் ஆகி பார்த்துருப்பீங்க. அதர் பைக்ஸை நான் சொல்ல விருப்பப்படலை. ஆனால் ஹீரோ ஹோண்டாவும் ஸ்கிட்டாகி நீங்கள் விழுந்து பார்த்துருக்கீங்களா? சரியான பாயிண்ட் சொன்னார். அதுக்கப்புறம் நான் ஒன்றுமே சொல்லலை. ஸோ டிஸ்க் பிரேக்கு இந்த 100cc அந்தளவுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொன்னார் மெக்கானிக். ஒன்றுமே சொல்லலை. ஸோ அது ஒன்று தான் அவர் சொன்னார். நான் அதோட வந்துட்டேன். ஆனால் அது அவர் சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பிரேக் ஷூனா இது 250 ரூபா முடிஞ்சிடும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா 750 ரூபா 8 ரூபா கண்டிப்பாக கரெக்டு தான். ஸோ அந்த பிரேக் ஷூ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் ட்ரம் பிரேக் தான் தோழர். ஸ்பீடோமீட்டருக்கு வருவோம். ஸ்பீடோமீட்டரை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த மேலே இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எக்கனாமிக்கல் ஸ்பீடுக்கு பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டாக ஒன்று இருக்குது பார்த்திங்களா, ஒரே ஒரு பாயிண்ட்.
இதுனா கொஞ்சம் பெட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இது பிளிங்க் ஆகி வரும். எண்டில் இருக்கிறது பிளிங்க் ஆகி வந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்ரோல் காலியாக போகுது. இன்ஜெக்டரில் ஃபியூல் இன்ஜெக்டர் தான். இன்ஜெக்டரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இருக்கிற மாதிரி காட்டும். சரிங்களா? ஆனால் அதை வந்து நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஓட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பிளிங்க் ஆகி வரும். அப்போனா நீங்கள் டக்குன்னு பெட்ரோல் போட்டே ஆகணும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேஷ் இது ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா நிறைய பெட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது கிலோமீட்டர் ஸ்பீடு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுறோம் அப்படியே தெரியும். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டரில் பெட்ரோல் இருக்குது, நம்மளுக்கு ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு காட்டும். எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். டைம் கூட இருக்குது. இதில் இந்த லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இருக்குது செட் பண்ணுறதுக்கு பட்டன். டைமு, டேட்டு, இந்த கிலோமீட்டரு எல்லாமே இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாறுது பாருங்கள். 39 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 39.6 கிலோமீட்டர் per hour. 40 கிலோமீட்டர் வந்து நான் ஓட்டியிருக்கேன். 57 கிலோமீட்டர் ஆவரேஜாக நான் ஓட்டுறது என்னோடய ஸ்பீடு அப்படி சொல்லிட்டு வந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக்கல் ஸ்பீடு வந்து 4th கியரில் ஃபஸ்ட் கியரில் போகிறதே வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 போனால் தான் அது க்ரீனில் வருது. செகண்ட் கியரில் போனோம்னா 30 அந்த ரேஞ்சில் வருது. தேர்ட் கியரில் போனோம்னா 35லேருந்து 45 வரைக்கும் வர வேண்டியதாக இருக்குது. 4th கியர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 45 to 50 போனால் தான் நம்மளுக்கு வந்து அந்த க்ரீன் லைட்டே வருது. ஆனால் என்ன தான் எக்கனாமிக் ஸ்பீடு என்ன தான் கீர் மாற்றாலும் எக்கனாமிக் ஸ்பீடு போனாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் வந்துடும். சரி, நம்ம சர்வீசஸ் பற்றி பேசுவோம். சர்வீஸ்க்கு வருவோம். சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதே சேம் சர்வீசஸ் தான். 3 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீசஸ்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா 4 சர்வீஸ் 5 சர்வீசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேஷு அது இது பண்ணுவாங்க. என்ன ஒன்றுனா சர்வீசஸ், நான் ஒரே விஷயம் சொல்கிறேன், ஃப்ராங்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மெக்கானிக் இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட சர்வீஸ் பண்ணுறது பெட்டர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இந்த இதில் பேட்ரி போயிடுச்சுங்க. என்னோடய வண்டியில் பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து போயிடுச்சானே தெரியலை. அவங்களே எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேட்ரி கொஞ்சம் வீக்காக இருக்குது, அதாவது ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி பேட்ரி வீக்காக இருக்குது, நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு மாற்றி கொடுக்குறேன், அடுத்த வாட்டி வரும்போது நான் பேட்ரி இது பண்ணுறேன். பேட்ரினா சின்ன ஒரு பேட்ரி மாதிரி ஒன்று இருந்தது, அது லைட்டுக்கான பேட்டரியானு தெரில. அதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வாட்டி உங்களுக்கு வரும்போது மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ 2வது சர்வீஸ் போகும்போது அவர் என்ன சொன்னார் அப்படி பார்த்தீங்கன்னா, 2வது சர்வீஸ் போகும்போது என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, என்னங்க அந்த பேட்டரியை காணுன்றார். ஏங்க நீங்கள் தான் நாங்கள் எடுத்தீங்க அப்படின்னு. நான் எங்கே எடுத்தேன், நான் எடுத்தேன்னா உங்கள்கிட்ட ஸ்லிப்பில் கொடுத்துருப்பேன் அப்படி இப்படின்னாரு. அப்போ நான் எப்படிங்க கீழே போடுவேன் அப்படின்னு. அது எனக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய இதாக ஆகிடுச்சு. சர்வீசஸில் கொஞ்சம் குளறுபடி ஆச்சு, எனக்கு அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. ஸோ மேபி என் மேலே தப்பு இருந்தால் கூட அவங்க டைட் பண்ணி அதை கரெக்டாக வச்சுக்கணுமா இல்லையா? சரி ரைட்டு, நான் அவங்க மேலே தப்பு சொல்லலை. இந்த ஒரு இது வாக்குவாதம் ஆச்சு. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷோரூமில் சர்வீசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு நல்லா இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸு கூட பெருசாக தான் இது போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மெக்கானிக்கிட்ட போங்களேன், இது என்னோடய ஸ்டோரி, அது எனக்கும் அவங்களுக்கு உள்ள ஒரு வாக்குவாதம். ஆனால் நான் பொதுவாக சொல்கிறேன், இதே மெக்கானிக்கிட்ட போங்களேன், ஒரு சார் இந்த மாதிரி ப்ரோ இந்த மாதிரி இன்ஜின்கிட்ட லைட்டாக ஒரு சவுண்டு வருது, கிளச்சில் ஏதாவது இஷ்யூ இருக்குமா? அது கிளச்சில் தான் எதாவது இருக்கும் தலை, பார்த்துக்கலாம் வாங்க. அவர் சொல்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை, பார்த்துக்கலாம் வாங்க. கமல் சார் மாதிரி சொல்லுவாங்களே, அந்த கமல் சார் விக்ரம் சார் சொல்ல பார்த்துக்கலாம் அப்படின்வாங்களே, அது மாதிரி தான் அசால்ட்டாக சொல்லுவார். எவ்வளோ பெரிய இஷ்யூ இருந்தாலும் அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, ஒன்றும் இல்லைங்க, நம்ம பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு அப்படி தாங்க சொல்லுவார். இதே நீங்கள் ஷோரூமில் கொடுக்குறீங்கன்னா 1000 ரூபா சர்வீஸ் பண்ண வேண்டிய இடத்துல 3500 4500 பில்லை போட்டு தீச்சிருவாங்க. 2வது என்னென்னா, அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு பெருசாக ஏதாவது சொல்லி சீக்கிரமாக காலி பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா புது பைக் நம்ம வாங்கணும் அப்படின்ற மைண்ட் கான்செப்டில் பண்ணுவாங்க. இது ஒன்று மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து காலகாலமாக பார்த்து தான் இருக்கேன். அந்த சர்வீஸ் சென்டரை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சர்வீஸ் உள்ளே வேலை செய்கிறாங்களா மெக்கானிக், அவங்களுக்குலாம் சேலரிலாம் பத்தாது. அவங்களாம் டிப்ளமோ படித்தவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சம்பளம் பத்தாது, சர்வீஸ் பண்ணுற சம்பளம்லாம் பத்தாது. புதுசாக வண்டி வாங்கி உள்ளே விட்டு அவங்க அதுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான், அவங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவுக்கு அதுக்கு தான் செட் ஆகும். ஸோ நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனி சர்வீஸஸ் இருக்குல்ல, அதெல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்தது மெக்கானிக்கிட்ட தான் நீங்கள் கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பீரியன்ஸ் தான் வச்சு சொல்கிறேன். ஸோ நான் அந்த பிரேக் ஷூ பற்றி சொன்னேன்ல தோழர், அதை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸ்டார் சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, நான் ஸ்கிட் ஆகுறதுன்றதுக்கு ஒரு விஷயம் அதுதான். இந்த ஸ்டார் சிட்டி அது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஸ்டார் சிட்டி நான் இதுக்கு முன்னால் ஸ்டார் சிட்டி வச்சுருந்தேன். ஒரு 10-15 வாட்டி நான் ஸ்கிட்டாக கீழே வந்துருப்பாங்க. கையில் கீச்சிக்கிறது, காலில் கிழிச்சிக்கிறது, ஏதாவது ஒன்று ஆகும். ஏன்னா அந்த டேங்க் இருக்குல்ல, அந்த டேங்க் வந்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, டேங்க் வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும். நம்ம பிரேக் அடித்தோம்னா, ட்ரம் பிரேக் தான், பிரேக் அடித்தோம்னாலே பொத்துன்னு கீழே வந்துடுவோம். ஏன் உழுறோம் எதுக்கு உள்ளுன்னு தெரியாது, அப்படி ஸ்கிட் ஆகும். டிவி ஸ்டார் சிட்டி நான் சொல்கிறது. இப்போ இருக்க ஸ்டார் சிட்டிலாம் கொஞ்சம் லெவலாக கொண்டு வந்துட்டாங்க டேங்க். அப்போலாம் பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்கும், பல்சர் மாதிரி இருக்கும்.
நல்லா பந்தாவாக இருக்கும் ஓட்டுறதுக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் ஸ்கிட்டு ஐயோ ஏன் தான் ஸ்கிட் ஆகுதுன்னே தெரியாது. அத்தனை வாட்டி ஸ்கிட் ஆகி விழுந்து கை இந்த இந்த ஸ்பாட்லாம் தேய்ச்சிக்கிட்டு அப்பா அதோடு அதை இழுத்து தூக்கி போட்டோன்னா அதுக்கப்புறம் என் தலைவன் ஹெச்எஃப் டான் வந்தப்புறம் தான் மற்ற ஸ்பேர் பார்ட்ஸை விட எனக்கு ஹெச்எஃப் டானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மெயின்டெனன்ஸு வண்டி கரெக்டாக போகும், அழகாக போகும். மைலேஜ் நம்ம ஓட்டுறது பொறுத்து ஹைவேஸ் பொறுத்து தான் மைலேஜ் வந்து பைக் டாக்ஸிக்கு செட் ஆகாது. ஓப்பனாக சொல்கிறேன், ஹெச்எஃப் டான் பைக் டாக்ஸிக்கு செட் ஆகுது. டீலக்ஸோ சரி, இப்போ இருக்கிற இந்த டீலக்ஸ் வண்டி என்ன எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டானில் இருக்கிறத தான் தூக்கி போட்டிருக்காங்க. CD100 டானு இதெல்லாம் இருக்க தாங்க தூக்கி போட்டிருப்பாங்க, வேறு எதுவுமே கிடையாது புதுசு. ஏன்னா அதே தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. பழைய இதுன்னு சொல்லலை, அதே ப்ராடக்ட் தான் வந்து இப்போ அதை யூஸ் பண்ணுறாங்க, வேறு பேரை வச்சுக்கிறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஹெச்எஃப் டானை பற்றி நான் சொல்லிட்டேன். சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் நான் இன்னும் விடலை, மொத்தம் 3 சர்வீஸ் சொல்லியிருக்காங்க, 3 ஃப்ரீ சர்வீசஸ்ஸு. ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 750 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1000 கிலோமீட்டர் உள்ள நீங்கள் ஓட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உடனே எடுத்து போய் கொடுத்துடலாம் வண்டியை. அப்படி இல்லை அப்படின்னா 15 நாள்லேருந்து 30 நாளைக்குள்ளே வண்டி வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் 1000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்களோ இல்லையோ, வண்டி ஆஃபில் இருக்குல்ல, ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி ஆகணும். இந்த 2ல் ஏதாவது ஆகணும். 2வது சர்வீஸ் 3வது சர்வீஸ் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து 2500. எனக்கு இன்னும் சொல்லலை, நான் சொல்லும் போது கூட உங்களுக்கு வீடியோவில் அப்பப்போ அப்லோட் பண்ணுறேன். ஆனால் 2வது சர்வீஸும் 3வது சர்வீஸும் அதுவும் ஃப்ரீ சர்வீசஸ்ஸு. ஆயில் மட்டும் ஒரு 750 ருபீஸ் போடுற மாதிரி இருக்கும், 750 ரூபா போடுற மாதிரி இருக்கும். சர்வீஸ் போக அது ஆயில் மட்டும் நம்ம போடுற மாதிரி இருக்கும், இன்ஜின் ஆயில், அவ்வளோதான். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஷோரூமில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்கள் காசு கொடுத்தே வாங்குங்க. ஃபஸ்ட்டு போகும்போது நல்லா தான் பேசுவாங்க, எல்லாம் நல்லா தான் பேசுகிறாங்க, அவங்க மேலே தப்பெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க நம்மளை மாதிரி எத்தனை பேரை பார்க்குறாங்க, அவங்களால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது, ரெஸ்பெக்ட் கொடுக்கவும் முடியாது. அதை பேஸ் பண்ணிலாம் நீங்கள் பார்க்காதீங்க. வண்டி வாங்கினோமா நம்ம வாட்டுக்கு வந்தோமா, ஏன்னா நம்ம அடுத்த வாட்டி அவங்கள பார்க்க போகிறதில்ல. சர்வீஸ் முடிச்சுன்னா நம்ம வந்து மெக்கானிக்கிட்ட கொடுக்க போகிறோம், இல்லை நம்மளுக்கு தேவைன்னா அவங்களுக்கு பண்ண போகிறோம். சரியா, ரெஸ்பெக்ட் இருக்கா அப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம டவுட்டு தான் ஒரு பொருள் எடுக்கிறது. அது நல்லா இருக்குமான்னு சொல்ல முடியாது, குவாலிட்டியாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற இடத்துல நம்ம பொருள் எடுத்தோம்னா கேரண்டி நம்ம ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், பொருள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா, அப்படி கூட நம்ம நினச்சிக்கலாம். சரிங்களா, இது ஏன் சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா நான் கேஷ் கொடுத்து வாங்குற அன்றைக்கி நல்லா தான் பேசினாங்க. அடுத்த நாள் போனேன், என்னய்யா இது அன்றைக்கி வாங்கின அப்புறம் எதாவது பேசுவாங்க பார்த்தா பேசவே மாட்டேங்கிறாங்க. அவங்க வாட்டு கொடுத்துட்டு அவங்க வாட்டு வேலையை பார்த்துட்டாங்க. வாங்க சார், ஆனால் கேட்டாங்க வாங்க சார், அவ்வளோதான். அதோட ஃபஸ்ட் நாள் வந்து ஜூஸ் அப்படிங்களா டீ சாப்பிட்லாம் கேட்டாங்க. 2வது நாள் அதாவது இதுக்காக போனேன், நம்ம இது இன்சூரன்ஸ்க்காக போனேன். இன்சூரன்ஸ் ஒரிஜினல் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்காக தான் சும்மா கேட்கறதுக்காக போனேன், சும்மா ஒரு இதுக்காக, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்கில் இந்த வீக் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அன்றைக்கி போன வாரம் எடுத்தேன் தோழர், போன வாரம் வண்டி எடுத்தேன். இந்த வீக்கு திங்கக்கிழமை அன்றைக்கி நான் வந்து நம்பர் பிளேட் வந்துச்சான்னு கேட்குறதுக்காக போனேன். வந்துச்சு, நம்பர் பிளேட் வந்துச்சு. ஸோ நம்பர் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 நாளுக்குள்ளே நம்பர் பிளேட் வந்துடும். மேக்ஸிமம் 7 டேஸ் எடுக்கும். ஹோண்டாவை பொறுத்தவரைக்கும் 7 டேஸில் கொடுத்துருவாங்க. ஆர்சி புக் 1.5 மாதம் ஆகும் வரத்துக்கு. இன்சூரன்ஸ் வந்து அப்பயே கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரே விஷயம், நீங்கள் வண்டி வாங்கின 24 ஹவர்ஸில் நீங்கள் ஹார்ட் காப்பி வந்து இன்சூரன்ஸ் வந்து நேராக போய் வாங்கிடுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் வரும், சாஃப்ட் காப்பியும் வரும். இருந்தாலும் நீங்கள் வந்து நேராக போய் நீங்கள் வந்து வாங்குறது பெட்டர். அவ்வளோதான் தோழி, எனக்கு தெரிஞ்சவருக்கு டீட்டெயில் சொல்லியிருக்கேன். ஒருவேளை கொஞ்சம் எதாவது இழுக்கிற மாதிரி தான் ஐம் வெரி சாரி, ஏதாவது கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரு வண்டி வாங்க போகிறோம், எல்லா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. சும்மா இது இருக்குது சொல்கிறதுல வந்து இப்போ நிறைய பேர் டெக்னிக்கலாக நிறைய பேசுவாங்க. அலாய் வில்னு வாங்க, அதுன்னு வாங்க, என்னமோ கிராஃபிக்குன்னு வாங்க, அதுன்னு வாங்க. நம்மளுக்கு தேவை அது இல்லை, மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம பேசுகிறது ரொம்ப முக்கியம். அதுதான் தேவை. நம்ம வண்டி ஓட்ட போகிறோம், என்ன மைலேஜ் கொடுக்கும், என்ன பண்ணணும், வண்டி பஞ்சர் ஆகிறான் என்ன பண்ணணும், அது என்ன பண்ணணும், சர்வீசஸ் எப்படி, டூல் கிட் எப்படி, இதுக்கு டூல் கிட்டு கொடுக்குறாங்க, தொலைவும் கொடுத்துருவாங்க, அதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம பேச வேண்டியது. அப்ராடாக பேசுது, டிஜிட்டலு, டைனமிக்கு, கிராஃபிக்கு, இந்த கதையெல்லாம் பேசினா அதை பேசுகிறவனுக்கு மட்டும்தான் புரியும், கேட்குறவனுக்கு புரியாது. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் டீப்பாக போனேன், கொஞ்சம் லென்த்தாகவும் போனேன். ஏதாவது தப்பாக இருந்தால் சின்னதாக எங்கேயாவது போர் அடிச்சிருந்தா ஐம் சாரி, இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாய். போகும்போது அப்படியே பேசிக்கிட்டே போவோம், முடிஞ்சால் வண்டி ஓட்டிக்கிட்டே. வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், செல்ஃப் ஸ்டார்ட் தான். ஸ்டார்டிங்கில் காலில் மட்டும் நீங்கள் வண்டி வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துருங்க. முக்கியமான ஒரு விஷயம், ஸ்டாண்டு சைஸ் ஸ்டாண்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைஸ் ஸ்டாண்ட் போட்டுருந்தீங்கன்னா ஸ்டார்ட்டே ஆகாது, வண்டி ஸ்டார்ட் ஆகும், கீர் போட முடியாது.
Thank you.